வணக்கம். இந்த காணொளியில 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்திலிருந்து இயல் 1 வந்து பார்க்க போறோம். ஸோ இயல் 1ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ்ல கவர் ஆகிறதால தான் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் முடிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். பட் திருக்குறளை 20 குறள் இருக்கிறதால இயல் 1ல் ஒரு 2 வீடியோ போடுற மாதிரி இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் 2 வீடியோவாக பார்ட் 1 கொடுக்குறேன். ஏன்னா வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே அவ்வளோ இருக்குது. எல்லாமே இயல் 1ல் இருக்கக்கூடிய வாழ்த்து, திருக்குறள் எல்லாமே சிலபஸ்ல வர்றதால அது எல்லாமே முக்கியமானது. பரிதிமார் கலைஞர் பத்தி கொடுத்திருக்காங்க, அப்புறமா நம்மளுடைய தமிழ் மொழியை பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து என்னென்னு குயிக்கா வந்து பார்த்துருவோம். மாணிக்கவாசகர் அவருடைய வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்கென் கைத்தான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே அப்படின்னு யார் பாடியிருக்காருன்னா மாணிக்கவாசகர் வந்து பாடியிருக்காரு. மெய்யன்னா உடல், விதிர் விதிர்த்தன்னா உடல் வந்து சிலித்து, விரையன்னா மனம், விரையன்னா மனம், நெகிழன்னா தளர, நெகிழ தளர, ததும்பி என்ன பெருகி, கலல் அண்ணா ஆண்கள் காலில் அணியக்கூடிய அணிகலன். இங்க வந்து அந்த கலல் என்ற வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னா இறைவனுடைய திருவடியை வந்து குறிக்குது. சய அண்ணா வெல்க வெல்க, விடேன்ன்றது தன்மை ஒருமை வினைமுற்று, விடேனன்னா தன்மை ஒருமை வினைமுற்று. ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு ரொம்ப முக்கியம். சைவ சமயக்குருவர் நால்வருள் ஒருவர் தான் யாருன்னா மாணிக்கவாசகர். சைவ சமயக்குருவர் நால்வர் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஸோ இந்த 4 பேரை தான் என்னன்னு சொல்லுவோம், சைவ சமயக்குருவர் நால்வர் அப்படின்னு சொல்லுவோம். மாணிக்கவாசகர் எங்க பிறந்தாருன்னா திருவாதவூர் மதுரையில வந்து பிறந்திருக்காரு. மாணிக்கவாசகர் மதுரையில வந்து திருவாதவூர் அன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ யாராவது ஊர்ல வந்து இப்போ நம்ம ஊருக்கு வர்றாங்க, வந்து மாணிக்கம் வந்து அவங்க கைக்கு கிடைக்கன்னா அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க தானே, திரும்ப வரவே மாட்டாங்க. மாணிக்கம் யார் கையில கிடைச்சாலும் அவங்க வந்து திரும்பி வர மாட்டாங்க. திருவாதவூர், திரும்பி வர மாட்டாங்க, திருவாதவூர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஈஸியா வேற ஏதாவது ஹிண்ட் தெரியும்னா அதை ஞாபகம் வச்சு நீங்க படிச்சுக்கோங்க. மாணிக்கவாசகர் யார்கிட்ட வந்து தலைமை அமைச்சராக பணி செஞ்சாருன்னா அரிமர்த்தன பாண்டியனிடம் வந்து தலைமை அமைச்சராக பணியாற்றினார். இவர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியனுக்காக குதிரை வந்து வாங்க போறாரு. போன இடத்துல வந்து திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால ஆட்கொள்ள பெற்றார். அவ்விறைவனை, அந்த திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய இறைவனை வந்து மெய்யுருகி பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதவர். இதனால இவரை வந்து எப்படி அழைக்கிறாங்க மாணிக்கவாசகர்னா அழுது அடி அடைந்த அன்பர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். அழுது அடி அடைந்த அன்பர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர். அழுது அடி அடைந்த அன்பர் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த இறைவனுடைய திருவருளால அவரை வந்து மனமுருகி பாடி அழுது தொழுதிருப்பாரு. அதனால அழுது அடி அடைந்த அன்பர். இவர் இயற்றிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா திருவாசகமும் திருக்கோவையாரும். மாணிக்கவாசகர் வந்து ஒரு கோயிலை வந்து உருவாக்கியிருக்காரு. அது எங்க இருக்குன்னா ஆவுடையார் கோயில் என வழங்கப்படும் திருப்பெருந்துறை. சோ திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால தானே ஆட்கொள்ளப்பட்டாரு. அதே திருப்பெருந்துறையில எங்க இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம். அங்க வந்து ஆவுடையார் கோயில், அந்த திருப்பெருந்துறையை வந்து என்னன்னு சொல்றாங்க, ஆவுடையார் கோயில் வந்து எழுப்பியிருக்காரு. இவர் எந்த நூற்றாண்டு சேர்ந்தவர்னா 9ஆம் நூற்றாண்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மாணிக்கம் என்றது நவமணிகள், 9 மணிகள்ல ஒண்ணு தானே மாணிக்கம். அப்போ வந்து நவமணிகள் 9ஆம் நூற்றாண்டு அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாசகமும் திருக்கோவையில வந்து இவர் இயற்றிய திருக்கோவையில எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 400 பாடல்கள் வந்து இருக்கு. திருக்கோவையில எத்தனை பாடல்கள் இருக்கு? 400 பாடல்கள். நூற்குறிப்பு வந்து பாருங்க, சைவ திருமுறைகள் 12 நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சைவ திருமுறைகள் மொத்தம் வந்து 12. அதுல 8ஆம் திருமுறையாக தான் வந்து மாணிக்கவாசகருடைய திருவாசகமும் திருக்கோவையாரும் வந்து இடம்பெற்றிருக்கு. திருவாசகத்துல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 658 பாடல்கள் வந்து இருக்கு. திருவாசகத்துல வந்து 658 பாடல்கள். ஸோ திருவாசகம் வந்து படிக்க போறோம்னா ஆரஞ்சு பழம்லாம் கடவுள் முன்னாடி இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ ஆரஞ்சு பழம் எல்லாம் படைப்பாங்க. அதனால ஆரஞ்சு பழம் வந்து 8வது இடத்துல வச்சிருக்காங்க. ஆரஞ்சு பழத்தை திருவாசகம் படிக்கும் போது அதை படைக்கணுன்றதுக்காக ஆரஞ்சு 8வது இடத்துல வச்சிருக்காங்க. 6 5 ஆரஞ்சுன்றது 6 5, 8வது இடம் என்றது 8.
இல்லைன்னா இதை வேற எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, சைவ திருமுறைகள் 12ல் 8ஆம் திருமுறை தானே திருவாசகம். ஸோ அது பாடல் முடியறதும் வந்து 8ல் தான் முடியும்ன்றதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 6, 5, 8 பாடல்கள் எதுல இருக்கு? திருவாசகம். திருக்கோவையார்ல எத்தனை பாடல்கள் இருக்கு? 400 பாடல்கள் வந்து இருக்கு. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்ன்றது இந்த திருவாசகம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சோம்னா கல் நெஞ்சையும் வந்து கசிந்துர செய்கும்ன்றதால இந்த வாசகம் வந்து இப்படி ஒரு புகழ் அடைஞ்சிருக்குன்றதை கொடுத்திருக்காங்க. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த ஜியு போப் என்ன பண்ணிருக்காருன்னா அது ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்திருக்காரு. திருவாசகத்தில் உள்ள திருச்சதகத்தின் முதற் பாடல், திருவாசகத்துல இருக்கக்கூடிய திருச்சதகத்தின் முதற் பாடல் நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. திருவாசகம் அப்படின்னு ஏன் அழைக்கிறோம்னா திரு என்பது நூலினுடைய சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி. திரு என்றது சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை வந்து குறிக்கும். ஸோ சதகம் என்பது திருவாசகம், சதகம் சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை வந்து குறிக்கும் என்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ ஆசிரியர் குறிப்பு, நூற்குறிப்பு மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். சைவ சமய குறவர் 4 யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எங்க பிறந்தாருன்னா மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய திருவாத ஊர்ல வந்து பிறந்தாரு. மாணிக்கவாசகர் யார்கிட்ட தலைமை அமைச்சராக இருந்தாங்கன்னா அரிமர்தன பாண்டியன் கிட்ட தலைமை அமைச்சராக வந்து இருந்தாரு. மாணிக்கவாசகர் எந்த இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றாருன்னா திருப்பெருந்துறையில இருக்கக்கூடிய இறைவன். அழுது அடி அடைந்த அன்பர் யாருன்னா மாணிக்கவாசகர். திருவாசகமும் திருக்கோவையாரும் ஏற்றியவர் யாருன்னா மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எழுப்பிய கோயில் வந்து என்ன கோயில்னா ஆவுடையார் கோயில். இது எங்க இருக்குன்னா திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறை எந்த மாவட்டத்தில் வருதுன்னா புதுக்கோட்டை மாவட்டம். மாணிக்கவாசகர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திருக்கோவையில் எத்தனை பாடல்கள் இருக்கு? 400 பாடல்கள். திருவாசகத்துல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 658 பாடல்கள் வந்து இருக்கு. சைவ திருமுறைகள் எத்தனைன்னா 12. அந்த 12 சைவ திருமுறைகள்ல திருவாசகமும் திருக்கோவையாரும் எத்தனாவது திருமுறையில இருக்குன்னா 8ஆம் திருமுறை. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்றது அதனுடைய சிறப்பு கருதி வந்த ஒரு தொடர். திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த யார் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியு போப். திரு என்றது அதனுடைய அடைமொழி. திருவாசகத்தில் இருக்கக்கூடிய திரு என்றது அடைமொழி. சதகம் என்றால் 100 பாடல்களை வந்து குறிக்கும். அடுத்து வந்து பாருங்க காந்தி புராணம். காந்தி புராணத்துல வந்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 2034, 2034, 234, 2க்கு பக்கத்துல ஒரு 0. பெரிய புராணம் வந்து பாத்தீங்கன்னா 4286. ஸோ 42 அப்படியே டபுள் ஆக்குனா 84 வரும். பட் இங்க 86 பெரிய புராணம். அது வந்து பாத்துக்கோங்க. 42 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 84 வரும். பட் 86, 42, 86. தேம்பாவணி நம்மளுக்கு தெரியும் 36, 15. தேம்பாவணியில எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 36, 15. திருவாசகம் 658. தாயுமானவர் பாடல்கள் வந்து 1452. சீவக சிந்தாமணியில எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 3145. சீவக சிந்தாமணி 3, 4, 5, 3க்கு அப்புறம் 1. காந்தி புராணம் வந்து 2, 3, 4, 2க்கு அப்புறம் 0. சீவக சிந்தாமணி 3, 4, 5, 3க்கு பக்கத்துல 1 போடணும். ஸோ அதை வந்து 2 கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் எங்கன்னா திருவாதூர், மதுரையில வந்து இருக்கு. மாணிக்கவாசகர் பாடல்கள் டேஷ் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன்னா 8ஆம் திருமுறை. மாணிக்கவாசகர் கட்டிய கோயில் எங்க இருக்கு? திருப்பெருந்துறை. இது எங்க இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து இருக்கு. மாணிக்கவாசகர் எந்த மன்னர்கிட்ட தலைமை அமைச்சராக பணியாற்றினார்னா அரிமர்தன பாண்டியன். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில மொழிபெயர்த்தார்னா ஆங்கிலம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு கைத்தான் நெகிழ விடேன். இதில் நெகிழ என்பது வந்து தளர, நெகிழ தளர. பாஞ்சாலி சபதம் வந்து பாருங்க. அடுத்து பாஞ்சாலி சபதத்துல எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 412 பாடல்கள் இருக்கு. நலவெண்பால வந்து 331. புதுமை வேட்டல் திருவி கல்யாண சுந்தரனார் ஏற்றிருப்பார் இல்லையா? சோ அந்த புதுமை வேட்டல்ல வந்து 430 பாடல்கள் வந்து இருக்கு. சீராபுராணம் வந்து 5027. சீவக சிந்தாமணி பாருங்க 3145. சீராபுராணம் வந்து 5027. ராமலிங்க சுவாமிகள் சரிதம் அதுல எத்தனை இருக்குன்னா 409. ராமலிங்க சுவாமிகள் சரிதம் 409.
இது வந்து நீங்க அங்கங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்க சைட்ல உங்க புத்தகத்துல நோட் பண்ணிக்கோங்க. விரை என்ன மனம், விரை என்ன மனம், கலல் என்ன அணிகலன், ததும்பி என்ன பெருகி, ததும்பி பெருகி, மெய் என்ன உடல். ஜியு போப் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க, உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அன்னிட்டு யார் சொல்லியிருக்கா? ஜியு போப் அவர்கள் வந்து மாணிக்க வாசகரை பத்தி சொல்லியிருக்காரு, பெருமையா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் செஞ்சிருக்காரு. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கிறவர் யாரும் இல்லை என்று யார் சொல்றாங்க? ஜியு போப். அடுத்து வந்து ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறதால ரொம்ப முக்கியம். இதை ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம், அதனால டக்கு டக்குன்னு பார்த்துருவோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம்னா சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். ஒழுக்கம் வந்து என்ன தரும், நம்மளுக்கு சிறப்பை வந்து தர்றதால அதை வந்து ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், உயிரை விட மேலாக கருதி அதை வந்து காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விழுப்பம்னா சிறப்பு, ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். ஒழுக்கம் என்றது தொழிற்பெயர், படும் என்பது செய்யும் வாய்ப்பாட்டு, செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. பருந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெருந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்து அண்ணா விரும்பி, தேரினும் அண்ணா ஆராய்ந்து பார்த்தாலும். அதாவது விரும்பி வந்து காக்கணும், எதை காக்கணும், ஒழுக்கத்தை வந்து காக்கணும். தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி ஆராய்ந்தாலும் வந்து அந்த ஒழுக்கம் தான் நம்மளுக்கு வந்து துணை புரியும். அதனால அதை வந்து அந்த ஒழுக்கத்தை நம்ம விரும்பி காக்கணும்னு சொல்றாங்க. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஆகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். பரிந்தன்னா விரும்பி, தேரினுமன்னா ஆராய்ந்து பார்த்தாலும், காக்கன்றது வியங்கோல் வினைமுற்று, பரிந்து தெரிந்து வினையச்சங்கள். பரிந்தோம்பியை எப்படி பிரிக்கலாம்னா பரிந்து குட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பிய வந்து தெரிந்து குட்டல் ஓம்பி அப்படின்னு பிரிக்கலாம். ஒழுக்கமுடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கமுடைமை, ஒழுக்கத்தோட இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் குடிமையா, அதுதான் நம்மள வந்து உயர்குடியினர் அப்படின்றத காட்டுமா. இழுக்கம், அப்படி ஒழுக்கம் இல்லாம இருந்தோம், இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்க. சோ அந்த இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும். அப்படி ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அதுதான் வந்து இழிக்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் உடைமையா இருக்கிறோம்னா உயர்குடியினர், இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும்னா ஒழுக்கம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து இழிக்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க. குடிமை என்ன உயர்குடி, இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர், இழிந்த பிறப்பு, இழிந்த, சோ இழிந்த, சோ ஆ சவுண்ட்ல முறிந்தா பெயரச்சம் பார்த்திருப்போம் இல்லையா, சோ பெயரச்சம். மரப்பினும் மோத்தி கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். கெடும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மரப்பினும் மோத்த கொழலாகும். இப்போ நம்ம படிச்சதை ஏதாவது மறப்போம், மரப்பினும்னா மறக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம திரும்ப வந்து படிச்சுக்கலாம். மரப்பினும் மோத்த கொழலாகும், ஒரு படிச்ச விஷயத்த மறந்துட்டாலும் நம்ம மறுபடியும் போய் அதை கத்துக்கலாம். பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக்கிடும். அதே வந்து ஒழுக்கம் வந்து கெட்டுச்சுன்னா குடிப்பிறப்பின் சிறப்பே வந்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. மரப்பினும் மோத்த கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். சோ ஒழுக்கம் வந்து போச்சுன்னா அந்த குன்றக்கிடும்னா குடிப்பிறப்பின் சிறப்பு வந்து அழிந்து போகும்ன்றத சொல்றாங்க. கெடும் என்பது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று, கொழல் என்றது அல்லிற்று தொழிற்பெயர். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. அதாவது அழுக்காரன்னா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். அழுக்காறு உடையான் கண் அப்படின்னா பொறாமை உள்ளவங்க கிட்ட ஆக்கம் போன்றில்லை, ஆக்கம்னா செல்வம் வந்து இருக்காது. பொறாமை இருக்கிறவங்க கிட்ட ஆக்கம்னா செல்வம் அது வந்து இருக்காது. அதே போல ஒழுக்கம் இலான் கண் உயர்வு, ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட வந்து உயர்வு வந்து இருக்காது. சோ பொறாமை இருக்கிறவங்க கிட்ட செல்வம் இருக்காது, ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட வந்து உயர்வு இருக்காது. இந்த போன்றில்லை அப்படின்னு வந்திருக்கா, அப்போ போன்றில்லை என்றது போன்றுன்றது வந்ததால இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஊமை அணி. அழுக்காறு அண்ணா பொறாமை, ஆக்கம் அண்ணா செல்வம், உடையான் அண்ணா வினையால் அணையும் பெயர். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், இழுக்கத்தின் ஏதும் படுப்பா கரிந்து. ஒல்கார் அண்ணா விலக மாட்டார்,
உறவோரன்னா மன வலிமை உடையோர், ஏதமன்னா குற்றம். அதாவது ஒழுக்கத்தின் ஒழுகார், ஒழுக்கத்தோட இருக்கிறவங்க வந்து அந்த ஒழுக்கத்துல இருந்து விலக மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து உறவோர் மனவலி, ஒழுக்கத்துல இருக்கிறவங்க அதை விலக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப மன வலிமையா இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இழுக்கத்தின் ஏதும் பாடுபா கரிந்து, அதாவது இழுக்கம் ஒழுக்கம் இல்லாததுனால அவங்க என்னென்ன, அதாவது ஒழுக்கம் இல்லாத இருந்தா நம்ம என்னென்ன அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம்ன்றது தெரிஞ்சிருப்பாங்க. அதனால வந்து அவங்க வந்து எந்த நிலைமையிலையும் வந்து அந்த ஒழுக்கத்தில இருந்து விலக மாட்டாங்க, அவங்க மன வலிமையோட இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டாங்க. யாருன்னா மன வலிமை உடையவங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லாம இருந்தா குற்றம், அந்த ஏதாவது குற்றம் அறிந்து அதனால நிறைய பிரச்சனை அவமானம் எல்லாம் வரும் இல்லையா, அது தெரிஞ்சதால அவங்க இந்த ஒழுக்கத்தை வந்து விலகாம கடைபிடிப்பாங்கன்றத குறிப்பிடுறாங்க. உறவோர் அண்ணா வினையால் அணையும் பெயர், ஒல்கார் அண்ணா விலக மாட்டார், உறவோர் அண்ணா மனவலிமை உடையோர், ஏதம் அண்ணா குற்றம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி. ஒருவர் வந்து ஒழுக்கமாக இருக்கிறாங்கன்னா அதனால அவங்க மேன்மை அடைவாங்க. அதே இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து அடையக்கூடாத துன்பங்களை பழி எல்லாம் வந்து அடைவாங்கன்றத சொல்லுவாங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்துவர் அடைவர், எய்தா பழி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், எய்துவர் என்றது பலர்பால் வினைமுற்று. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றி என்றது இந்த குறள்ல நன்மை என்ற இது வந்து தருது. நல்ல ஒழுக்கம் இருக்கிறவங்க அந்த அவங்களுடைய நன்மைக்கு வந்து விதையே என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லொழுக்கம் தான். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், வித்து விதை, நன்றி இந்த குறள்ல வந்து நன்மை என்ற பொருளை தருது. அப்போ நன்மைக்கு வந்து விதை எதுன்னா நல்ல ஒழுக்கம் தான். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும், தீய ஒழுக்கம். சோ ஒழுக்கம் இல்லாம தீய ஒழுக்கமா இருக்கிறவங்களுக்கு வந்து இடும்புன்னா துன்பம். எப்பவுமே வந்து தீயொழுக்கம் என்ன தரும், துன்பத்தை தான் வந்து தரும்ன்றத சொல்றாங்க. இடும்பை என்பது துன்பம், வித்து என்றது விதை, நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றது பண்பு தொகைகள். ஒழுக்கம் உடையவர் ஒல்லவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அதாவது ஒழுக்கம் உடையவங்க சொல்ல மாட்டாங்களாம், இயலாவே. ஒழுக்கம் உடையவர் ஒல்லாவே, அந்த கொல்லாவே எப்படி பிரிக்கலாம், கோவை வந்து இக்கு குட்டல் ஓன் பிரிப்போம். அப்போ வந்து ஒல்லாவேன்னு வருமா, அப்போ ஒழுக்கம் உடையவர், ஒழுக்கம் இருக்கிறவங்க. இயலாவேன்னா பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்கன்னா தீய வலிக்கியும் வாயார் சொல்லல். தீய வார்த்தைகளை வலிக்கு தெரியாம வலுக்கும்ல, அப்படி தெரியாம கூட தவறையும் கூட வந்து அவங்க வாயால வந்து சொல்ல மாட்டாங்க. தீய வலிக்கியும் வாயார் சொல்லல், தீமையான விஷயங்கத்தை அவங்க வந்து வாய்த்தவரை கூட சொல்ல மாட்டாங்கன்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஒல்லாவே இயலாவே, சொல்லல் என்றது தொழிற்பெயர். ஒழுக்கத்தோடு ஒட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க, அதாவது உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். ஒழுக்கத்தோடு ஒட்டா ஒழுகல்னா ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் நாலேஜ்ல எல்லாமே வந்து கொஞ்சம் உயர்ந்தவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒட்டி உறவாட முடியல அப்படின்னா அவங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க படிக்கல, அறிவில்லாதவங்க. அதாவது பல கற்றும் கல்லார், நிறைய விஷயங்கள் படிச்சிருந்தாலும் அவங்க படிக்காதவங்க தான். அறிவில்லாதவன்னா அவங்க அறிவில்லாதவங்க தான். யாரு நிறைய விஷயம் படிச்சும் படிக்காதவங்க அறிவில்லாதவங்கன்னா ஒழுக்கத்தோடு ஒட்டா ஒழுகல், உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். அந்த ஒழுக்கத்தோடு இருக்கிற அந்த உயர்ந்தார் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒட்டி வாழாதவங்க அப்படின்றத சொல்றாங்க. உலகம் உயர்ந்தோர், ஒட்ட பொருந்த, ஒழுகல் நடத்தல் வாழ்தல். ஒழுகல் நடத்தல் வாழ்தல், ஒட்ட பொருந்த, உலகம் உயர்ந்தோர். அடுத்து வந்து காலமறிதல். காலமறிதல்னா ஒரு செயலை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தை அறிதல். அதே போல இங்க ஒழுக்கம் இதுக்கும் வந்து கொடுத்திருப்பாங்க பாருங்க, ஒழுக்கமுடைமை என்னன்னு. நல்ல நடத்தை உடையவராதல், அதுதான் வந்து ஒழுக்கமுடைமை. காலமறிதல்னா செயலை வந்து நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தை வந்து அறிகிறது. பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதுல வந்து என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. அது வந்து சைட்ல நோட் பண்ணிக்கோங்க.
பகல் இப்ப கூகை வந்து பாத்தீங்கன்னா காக்கையை விட வலிமையானது. அந்த கூகையை வந்து பகல் நேரத்துல வந்து காக்கை வந்து வெல்லுமா. பகல் வெல்லும் கூகையை காக்கை. பகல் நேரத்துல காக்கை வந்து தன்னை விட வலிமையான கூகையை வந்து வென்றிடும். அதில் போல இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இகல் அண்ணா பகை, வேந்தர் அண்ணா மன்னர். மன்னர் வந்து அவங்களுடைய எதிரி பகை நாட்டு அரசரை வந்து வெற்றி பெறணும்னா அதற்கேற்ற காலம் வந்து வரும்போது செயல்படணும்ன்றத சொல்றாங்க. பகல் வெல்லும் கூகையை காக்கை. கூகை வந்து காக்கையை விட வலிமையானது. ஆனா பகல் நேரத்துல காக்கை வந்து அது வெற்றி பெற்றுரும். அது போல இகல்னா பகை. பகை நாட்டு அரசனை வந்து வின் பண்ணணும்ன்ற நினைக்கிற அரசரை என்ன பண்ணணும், அதற்கேத்த பொழுத வந்து வெயிட் பண்ணி செயல்படணும்ன்றத சொல்றாங்க. பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. கூகை என்ன கோட்டான், இகல் என்ன பகை. பருவத்தோடு ஒட்டா ஒழுகல் திருவினை தீராமை யார்க்குங் கயிறு. அதாவது பருவத்தோடு ஒட்டா ஒழுகல், காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்ளாம. பருவத்தோடனா காலமா, அப்ப அந்த காலத்தோட ஒட்டாம ஒழுகல், ஒரு செயலை செய்யாம இருக்கிறது எப்படி ஆனதுன்னா திருவினை. திரு அண்ணா செல்வம். அந்த செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறு ஆகும். அந்த பருவத்தோட பொருந்திய ஒரு செயலை வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா அந்த திருவினை செல்வம் வந்து நீங்காம நிற்குமாறு கட்டக்கூடிய ஒரு கயிறு. தீராமை யாருக்கும் கயிறு அப்படின்றத சொல்றாங்க. தீராமை என்ன, நீங்காமை. தீராமை என்பதனுடைய பொருள் என்ன, நீங்காமை. பருவத்தோடு ஒட்டா ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறு. அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயின். அருவினை அதாவது அரிதான ஒரு விஷயம்ன்றது ஒண்ணு இருக்கா அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க, கருவி காலம் அது அந்த கருவி ஏற்ற கருவியும் காலமும் வந்து அறிந்து செஞ்சோம்னா செய்ய முடியாத விஷயம்னுட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அறிவினை என்பதுளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். அருவினை என்ன, செய்தற்கரிய செயல். அருவினை வந்து இலக்கண குறிப்பு பண்பு தொகை. அறிந்து என்றது வினையச்சம். ஞாலம் கருதினும் கை கூடும். ஞாலம்னா உலகம். உலகத்தையே வேணும் அப்படின்னாலும் கை கூடுமா, கிடைக்குமா எப்போன்னா காலம் கருதி இடத்தார் செய்யும். காலத்தையும் இடத்தையும் வந்து செஞ்சோம்னா அந்த காலத்தை எந்த இடத்துல செய்யணும்ன்றது தெரிஞ்சு செஞ்சோம்னா ஞாலம் கருதினும் கை கூடும். உலகத்தையே அடைய விரும்பினாலும் கை கூடும் எப்போன்னா காலத்தையும் இடத்தையும் பொருந்தி செஞ்சா. ஞாலம்னா உலகம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். காலம் வந்து போனாலும் அதை வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். யார் அப்படி வெயிட் பண்ணுவாங்கன்னா இந்த உலகமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலக்கம் அடையாம அந்த காலத்துக்காக, அவங்களுடைய ஏற்ற காலத்துக்காக காத்திருப்பாங்கன்றத சொல்றாங்க. உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பார். கலங்காது என்றது எதிர்மறை வினையச்சம். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கத்திற்கு பேரும் தகைத்து. ஒடுக்கம் அடங்கி இருக்கிறது. இப்போ ஊக்கம் இருக்கிறவங்க வந்து அடங்கி இருக்காங்கன்னா அது எப்படி போன்றதுன்னா பொருதகர் தாக்கத்திற்கு பேரும் தகைத்து. பொருதகர்னா ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடை என்ன பண்ணும், சண்டை இடுதுன்னா பின்னாடி போயிட்டு வந்துதான் அதுக்கப்புறம் முன்னாடி வந்து பாயும். அதோட வந்து கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஊக்கம் இருக்கிறவங்க ஒடுங்கி இருக்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கடை எப்படி பகையை வந்து தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது. அது போலதான் வந்து ஊக்கம் உடையவங்க அடங்கி இருக்கிறதுன்றத குறிப்பிடுறாங்க. இந்த ஒடுக்கம்ன்றது ஒரு ஊம உருவு. அதை வேணுமா சைட்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதனால இதுல வந்து என்ன இடம்பெற்றிருக்கு, என்ன அணி வந்திருக்குன்னா ஊமை அணி வந்து இடம்பெற்றிருக்கு. ஒடுக்கம் அடங்கி இருப்பது, பொருதகர் ஆட்டுக்கடா. பேரும் தகைத்து என்றது பின்வாங்கும் தன்மையது. பேரும் தகைத்து பின்வாங்கும் தன்மையது. புல்லென ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்துள் வேற்பர் ஒல்லியவர். அதாவது பொல்லென ஆங்கே புறம்பேரார். பொல்லென உடனே, புறம்பேரார்னா வெளிப்படுத்த மாட்டாங்களாம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுடையறவங்க, அவங்களுக்கு தீங்கு செஞ்சவங்க வந்து தீங்கு மத்தவங்க செய்யறாங்கன்னா உடனே வந்து அவங்க சினத்தை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அதை வந்து மனசுக்குள்ளேயே மறைத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொல்லென ஆங்கே புறம்பேரார். பொல்லெனா உடனே,
வெளிப்படுத்த மாட்டாங்க. காலம் பார்த்துட்டு உள்வேற்பர் அண்ணா மனதினில் மறைத்து வைத்திருப்பர், ஒல்லியவர் அண்ணா அறிவுடையர். ஸோ ஒருத்தர் அவங்களுடைய கோபத்தை உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அறிவுடையவங்களா இருப்பாங்க. அவங்க காலம் பார்த்து அதை வெளிப்படுத்துவாங்க. பட் அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய மனசிலேயே மறைத்து வைத்திருப்பார். பொல்லென்ன உடனே, புறம்பேறார் அண்ணா வெளிப்படுத்த மாட்டார். காலம் பார்த்து உள்வேற்பர் அண்ணா மனதினுள் மறைத்து வைத்திருப்பர், ஒல்லியவர் அண்ணா அறிவுடையார். செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. செருநர் அண்ணா யாருன்னா பகைவர், சுமக்க அண்ணா பணிக. ஸோ செருநரை காணின், பகைவரை காணின் பாக்குறீங்கன்னா அவங்க கிட்ட பணிஞ்சு போங்கன்னு சொல்றாங்க. செருநரை காணின் சுமக்க அண்ணா பணிக, பகைவரை கண்டா அவங்க கிட்ட பணிஞ்சு போங்க. இருவரை காணின் கிழக்காம் தலை, இருவரை என்ன முடிவு காலம். அந்த பகைவனுக்கு முடிவு காலம் வரும்போது அவங்களுடைய நிலைமை என்னவா மாறும் சொல்றாங்க. கிழக்காம் தலைன்னா தலைகீழா மாறி போகும். அவங்களுடைய நம்மளுடைய பகைவர்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா பணிஞ்சு போங்க. அந்த இருவரை என்ன முடிவு காலம் வர்றப்போ அவங்களுடைய நிலைமை தலைகீழா மாறி போகும் அப்படின்னு சொல்றாங்க. கிழக்காம் தலை என்ன தலைகீழ், செருநர் என்ன பகைவர், சுமக்க என்ன பணிக, இருவரை என்ன முடிவு காலம். எய்தற்கு இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல், செய்தற்கரிய செயல். எய்தற்கரிய இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். எய்தற்கன்னா கிடைத்ததற்கு அரிய வாய்ப்பு கிடைத்த பொழுது. எய்தற்கன்னா கிடைத்ததற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த அரிய வாய்ப்புலயே என்ன பண்ணணும், நம்ம ஒரு செயலை செய்திடணும் அப்படின்னு சொல்றாங்க. செய்தற்கு அரிய செயல். ஸோ நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்ன பண்ணணும், அதுதான் கரெக்டான நேரம்னுட்டு அந்த செயலை அப்பவே செஞ்சிடணும். செய்தற்கு அரிய செயல். அந்நிலையன்னா அந்த டைம் தான். செய்தற்கு அரிய செயல், அந்த அரிய செயலை செய்யறதுக்கான நேரம் அதுதான் அப்படின்ட்டு செஞ்சிடணும். எய்தற்கு அரிய ஈந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். எய்தற்கன்னா கிடைத்ததற்கு, ஈந்தக்கால் அண்ணா கிடைத்த பொழுது. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கூம்பும் அண்ணா வாய்ப்பற்ற, சீர்த்த இடம் அண்ணா உரிய காலம். ஸோ கொக்கு என்ன பண்ணும்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாத காலத்துல அமைதியாக காத்திருக்கும். உரிய காலம் வந்ததுமே பாத்தீங்கன்னா கொக்கு விறந்து செயல்பட்டு அந்த மீனெல்லாம் பிடிச்சிரும், வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது போல செயல்படணும்னு சொல்றாங்க. கொக்கக்க கூம்பும் பருவத்து, வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக காத்திருத்தல் வேண்டும். மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து, உரிய காலம் வாய்ந்ததுமே கொக்கை போல விரைந்து செயலை செய்து முடித்தல் வேண்டும். கூம்பும் அண்ணா வாய்ப்பற்ற, சீர்த்த இடம் அண்ணா உரிய காலம். மற்றன்றது ஊம உருபு, அதனால இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஊமை அணி பயின்று வந்திருக்கு. திருக்குறளை இயற்றியவர் யாரு? திருவள்ளுவர். முதற்பாவலர் தெய்வப்புலவர், சென்னா போதர், பொய்யில் புலவர் யாரு? திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொது நெறிய காட்டியவர் யாருன்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் எந்த நூற்றாண்டுன்னா கிமு 31. தைத்திங்கள் 2ஆம் நாள் என்ன நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் நாள். திருக்குறளை எப்படி பிரிக்கலாம்? திருக்குட்டல் குறள் அப்படின்னு பிரிக்கலாம். திருக்குறள் எந்த வெண்பாக்களால் ஆனதுன்னா குறள் வெண்பாக்களால் ஆனது. திருக்குறள் பாத்தீங்கன்னா நாடு, மொழி, இனம், மதம், காலம் ஆகியவற்றை கடந்து நிற்கிறது. அதனால இதை என்ன நினைக்கிறோம்? உலக பொதுமறை அப்படின்னு போற்றுறோம். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் திருக்குறள். அறம்பொருள் இன்பம் பண்ணிட்டு முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கு. 9 இயல்களை கொண்டிருக்கும். இதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா திருக்குறள்ல 133 அதிகாரங்கள் இருக்கு. 1330 குறட்பாக்கள் இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதெல்லாம் தெரிஞ்ச டீட்டெயில் தான். அதுக்கப்புறம் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா நிறைய மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் முக்கியமானது ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறளுக்கு பலர் உரை எழுதியிருக்காங்க. தமிழ் சான்றோர் பலரால் இயற்றப்பட்ட திருவள்ளுவ மாலை 55
பாடல்கள் வந்து இருக்கும். 53 புலவர்கள் வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ இந்த நூல் வந்து எதை பத்தி குறிப்பிடும் திருவள்ளுவ மாலைன்னா திருக்குறளினுடைய பெருமைகளை போற்றி புகழக்கூடியது தான் வந்து திருவள்ளுவ மாலை. அடுத்து இருக்கிறது ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இன்னலத்தே என்று சொன்னவர் பாரதிதாசன். வெல்லாததில்லை, பொல்லாததில்லை, சொல்லாததில்லை, இல்லாததில்லை அன்னிட்டு யார் சொல்றாரு? பாவேந்தர் பாரதிதாசன். திருக்குறள்ல வந்து எல்லாமே இருக்குன்றதுக்காக வரிகள் ஏற்றிருக்காரு. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா? பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வந்து பாருங்க, இது நம்ம புது புத்தகத்திலையும் படிச்சிருப்போம். மலையத்துவன் மகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையத்துவசன் மகன் வந்து ஞான பிரகாசம். இவர் வந்து முதல்ல திருக்குறளை வந்து பதிப்பித்து தஞ்சையில வந்து வெளியிட்டிருக்காரு. அப்படி வெளியிட்டது எந்த வருஷம், பதிப்பித்தது எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1812. திருக்குறள் வந்து 2 அடிகளை தானே கொண்டு இருக்கும். அப்போ 2ல முடியும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1812 வந்து திருக்குறள்ல முதல்ல பதிப்பித்து தஞ்சையில வந்து வெளியிடுறாரு. யாரு? ஞான பிரகாசம். யாருடைய மகன்? மலையத்துவசனுடைய மகன். ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ரீகேப். முதற் பாவலர் யாரு? திருவள்ளுவர். தெய்வ புலவர் திருவள்ளுவர். சென்னா போதர் திருவள்ளுவர். பொய்யில் புலவர் திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பொதுநெறி காட்டியவர் யாருன்னா திருவள்ளுவர். எந்த காலத்தை சேர்ந்தவர்னா கிமு 31. திருவள்ளுவர் நாள் எப்போது கொண்டாடுறோம்னா தைத்திங்கள் 2ஆம் நாள். திருக்குறள் எப்படி பிரிக்கலாம்? திருக்குட்டல் குறள் அப்படின்னு பிரிக்கலாம். எந்த வெண்பாக்களால் ஆனது திருக்குறள்னா குறள் வெண்பாக்களால் ஆனது. உலக பொதுமறை என்று அழைக்கப்படுவது எதன்னா திருக்குறள். முப்பாலாக வந்து பகுத்திருப்பாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம். எத்தனை இயல்களை கொண்டதுன்னா 9 இயல்களை வந்து கொண்டது. எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள் வந்து இருக்கு. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலிய உலக மொழிகள் மற்றும் பல மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன். திருக்குறளின் பெருமையை போற்றி புகழக்கூடிய நூல் எதன்னா திருவள்ளுவ மாலை. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அன்னிட்டு யார் சொல்லியிருக்கா? பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அன்னிட்டு யார் சொல்லியிருக்கா? பாவேந்தர் பாரதிதாசன். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றில் பொல்லாததில்லை புரைத்திருந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றது யாருடைய வரிகள்? பாவேந்தர் பாரதிதாசன். ஞான பிரகாசமுடைய அப்பா யாருன்னா மலையத்துவசன். முதல்ல திருக்குறள்ல தஞ்சையில பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா ஞான பிரகாசம். எந்த வருஷம்னா 1812. திருக்குறள்ல 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் உள்ளன. திருக்குறள் வந்து எந்தெந்த மொழிகள்ல, உலக மொழிகள் எதுல மொழிபெயர்த்திருக்காங்கன்னா ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. திருக்குறளை போற்றி பாடும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை. திருக்குறள் வந்து குறள் வெண்பாக்களால் ஆன நூலாகும். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இருவரை காணின் கிழக்காம் தலை. இருவரை காணின் கிழக்காம் தலை. சோ முடிவு காலம் வரும்போது என்ன ஆகும்? அவங்களுடைய வாழ்க்கை வந்து தலைகீழா மாறிடும். யாருடைய வாழ்க்கை? நம்மளுடைய பகைவன். அதனால பகைவன் வரும்போது அவங்களோட பணிஞ்சு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மன வலிமை உடையோர் என்னும் பொருள் தரும் சொல் வந்து உறவோர். உறவோர்னா மன வலிமை உடையோர். ஸோ உறவுக்காரங்க நம்மளுக்கு சாதகமா இருந்தாவே ஒரு மன வலிமை வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி உறவுக்கு வந்து வல்லின ரே வரும், பட் நீங்க வந்து இந்த இடையின ரே வந்து பார்த்துக்கோங்க. உறவோர்னா மன வலிமை உடையோர். அடி எதுகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடி என்ன? லைன்ஸ். சோ அடி எதுகை என்ன? அடுத்தடுத்த அடிகள்ல இருக்கக்கூடிய 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அடி எதுகை என்ன? மேல இருக்கக்கூடிய ஒரு அடியில பார்த்துட்டு அடுத்து கீழே இருக்கக்கூடிய அடியில இருக்கக்கூடிய எதுகையை வந்து பார்க்கணும். அடுத்து வந்து பாருங்க சீர்மோனை. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. சீரன்னா அந்த ஒரு அடிக்குள்ள, அந்த ஒரு லைனுக்குள்ள பாக்குறது தான் வந்து சீர்மோனை. அந்த சீருக்குள்ளன்னா அந்த லைனுக்குள்ள பார்க்கணும். பருந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெருந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கத்திற்கு பேரும் தகைத்து. அடுத்து வந்து ஏலாதியை பத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி திருக்கடுகம், சிறுபஞ்சமுள்ளம்,
ஏலாதி அதுல வந்து முக்கியமான டீட்டெயில் பாருங்க. திருக்கடுகத்துல வந்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 100 பாடல்கள் இருக்கு. திருக்கடுகம் 3 மருந்துகளால் ஆனது இல்லையா, சுக்கு மிளகு திப்பிலி. சிறுபஞ்ச மூலத்துல வந்து எத்தனை பாடல்கள்னா 97. 5 சிறிய வேர்களை கொண்டதன் பார்த்திருப்போம் இல்லையா, கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதினை, நெருஞ்சி. ஏலாதியில வந்து 81. ஏலம் வந்து முதலாக இருந்து இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு மிளகு திப்பிலி அன்னிட்டு 6 மருந்து பொருட்களால் ஆனதுதான் வந்து ஏலாதி. ஸோ ஏலாதியை பத்தி பார்க்க போறோம். ஏலாதி உடைய ஆசிரியர் யாருன்னா கனி மேதாவியார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஏலாதி எங்க படிச்சாலும் ஏலம் விடுவாங்க இல்லையா, ஏலம் ஒரு வாட்டி, ஏலம் 2வது வாட்டி, 3வது வாட்டி என்று முடிப்பான். ஏலம் விடணும்னா உங்களுக்கு கணிதம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏலம் விடுறதுக்கு என்ன தெரியணும், கணிதம் வந்து தெரியணும் இல்லையா, கணக்கு வழக்கு. அப்போ கனி மேதாவியார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பலியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் முனித்து. வணங்கி அண்ணா பணிந்து, மாண்டார் அண்ணா மாண்புடைய சான்றோர், நுணங்கிய அண்ணா நுணங்கிய நூல் அண்ணா நுண்ணறிவு நூல்கள், நுணங்கிய நூல் அண்ணா நுண்ணறிவு நூல்கள், நோக்கி அண்ணா ஆராய்ந்து, நோக்கி அண்ணா ஆராய்ந்து. நூல் நோக்கி நூலை நோக்கி 2ஆம் வேற்றுமை தொகை. பலியில்லா மன்னன், பலி இல்லாத, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். வலியொழுகி என்றதை வலிக்குட்டல் ஒழுகி அப்படின்னு பிரிக்கலாம். ஏலாதியை ஏற்றியவர் யாருன்னா கனி மேதாவியார். இவர் வந்து வேற எப்படி அழைக்கலாம்னா கனி மேதையர் அப்படின்னு அழைக்கலாம். கனி மேதாவியாரை வந்து எப்படி அழைக்கலாம், கனி மேதையர் அப்படின்ற வேற பெயரை இவருக்கு இருக்கு. இவர் வந்து சமண சமயத்தவர் அப்படின்றத சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து ஏலம் விடுறாருன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாரையுமே அவர் சமமா தான் பார்ப்பாரு. அவர் வந்து நீ பெரியவன், நீ சின்னவன், நீ உனக்கு கம்மியா கொடுத்துருவேன், உனக்கு அதிகமா கொடுத்துருவேன் எல்லாம் பார்க்க மாட்டாரு. அவருக்கு ப்ராஃபிட் வரணும். அப்ப முன்னாடி இருக்கிற எல்லாருமே சமமா தான் பார்ப்பாரு. அப்போ ஏலாதி என்னவே அவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர், அதனுடைய ஆசிரியர் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். சோ கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வந்து எதுல வலியுறுத்தி சொல்றாங்க, கனி மேதாவியார் வந்து ஏலாதியில வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. இவர் எந்த நூற்றாண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அந்த ஏலம் விடுறவருக்கு வந்து கணிதம் தெரிஞ்சிருக்கணும். பட் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தாவே ஓரளவுக்கு கணிதம் தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் கனி மேதாவியார் அந்த கணிதத்தை வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு. கனி மேதாவியார் 5ஆம் நூற்றாண்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து திணைமாலை 150 என்னும் நூலையும் வந்து ஏற்றிருக்காரு. ஸோ 5ஆம் நூற்றாண்டு திணைமாலை 150 என்ற நூலை வந்து ஏற்றிருக்காரு. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் வந்து ஏலாதி. இந்த நூல் வந்து சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஸோ எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை இந்த நூல் வந்து சொல்லுது. 4 அடிகள் கொண்டிருக்கும். பட் எத்தனை அறக்கருத்துக்களை பத்தி பேசுதுன்னா 6 அறக்கருத்துக்களை பத்தி ஏலாதி வந்து பேசுது. பேரு வந்து ஏழுன்னு ஆரம்பிக்குது. பட் அறக்கருத்துக்கள் 4 வந்து பேசுது. அதனுடைய ஆசிரியர் வந்து அறக்கருத்துக்கள் வந்து 6 பேசுது. ஆசிரியருடைய நூற்றாண்டு வந்து 5ஆம் நூற்றாண்டு. இந்த ஏலாதி வந்து பாத்தீங்கன்னா தமிழருக்கு அருமருந்து போன்றது. தமிழருக்கு அருமருந்து போன்றது எந்த நூல்னா அருமருந்து. சோ 6 பொருள்களை பத்தி சொல்லும் இல்லையா. சோ ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு மிளகு திப்பிலி. அப்போ வந்து அருமருந்துன்னா 6 மருந்து. அப்போ தமிழருக்கு அருமருந்து எதுன்னா ஏலாதி. ஏலாதில எது வந்து எந்த பொருள் வந்து மருந்து பொருள் வந்து முதன்மையாக கொண்டதுன்னா ஏலம். அடுத்து வந்து இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருள் தான் வந்து ஏலாதி. இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை வந்து அகற்றும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நூலினுடைய நற்கருத்துக்கள் வந்து என்ன ஆகும், அது படிக்கக்கூடியவங்களுடைய அறியாமை வந்து அகற்றும். ஸோ ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஏலாதியை ஏற்றியவர் யாருன்னா கனி மேதாவியார். இவரை வேற எப்படி அழைக்கலாம்னா கனி மேதையர் அப்படின்னும் அழைக்கலாம். இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயம்.
சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வந்து ஏலாதில வலியுறுத்தியவர் யாருன்னா கனி மேதாவியார். எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. திணைமாலை 150 என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா கனி மேதாவியார். 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் வந்து ஏலாதி. ஏலாதி வந்து சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டிருக்குன்னா 81 வெண்பாக்களை வந்து கொண்டிருக்கு. ஏலாதி வந்து எத்தனை அறக்கருத்துக்களை பத்தி பேசுதுன்னா 6 அறக்கருத்துக்களை பத்தி பேசுது. தமிழுக்கு அருமருந்து போன்றது எதுன்னா ஏலாதி. ஏலாதில வந்து எந்தெந்த பொருட்களால வந்து ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு மிளகு, திப்பிலி. ஏலாதினுடைய நற்கருத்துக்கள் வந்து யாருடைய அறியாமையை வந்து அகற்றும்னா கற்போரின். சோ அந்த ஏலாதியை படிக்கக்கூடிய கற்போரின் அறியாமையை வந்து அகற்றும். அந்த அளவுக்கு அதுல நல்ல கருத்துக்கள் வந்து இருக்கு. ஏலாதி 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. கனி மேதாவியாரின் காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் திருக்கடுகம், ஏலாதி. நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. அடுத்து வந்து பாருங்க உயர்தனி செம்மொழி ரொம்ப முக்கியம். இதுல வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க, நிறைய வாட்டி ரிப்பீட்டடா கேட்கவும் செஞ்சிருக்காங்க. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலர் ஏறு அன்னும் போது பாவலர் ஏறு வேரூன்றிய ரேரு வேறு. சோ இங்க பாவலர் ரேரு வேறு அப்படின்ற மாதிரி அந்த சவுண்டு வருதா? சோ வேரூன்றிய நாள் முதல்னாவே பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் வந்து போற்றுங்க. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயர்மொழி என்ன பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். அடுத்து பரிதிமார் கலைஞர் வந்து பாருங்க, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காரு? பரிதிமார் கலைஞர் வந்து நம்மளுடைய செம்மொழிக்கு வந்து இலக்கணம் வந்து வகுத்திருக்காரு. சோ தமிழ் மொழி எப்படி இருக்கும்? திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய ஒரு தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா? பரிதிமார் கலைஞர். அடுத்து வந்து பாருங்க, தொன்மை மும்மை நுண்மை திண்மை எண்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டதுதான் வந்து செம்மொழி. அதுவே நம்மொழி அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காரு? பாவனார், தேவநேய பாவனார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 16 விஷயத்த சொல்லணும்னா அவர் பாவம் தானே. ஒரு 4-5 விஷயம்னாவே நம்மளுக்கு மறந்து போயிடும். 16 விஷயத்த சொல்லணும்னா பாவம். அப்போ 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுவே நம்மொழின்னு சொன்னவர் பாவம், பாவனார். பாவனார்னா தேவநேய பாவனார். இந்த பரிதிமார் கலைஞர் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழி என்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பரிதிமார் எங்க படிச்சாலும் பருத்திமார் பருத்தியோட கம்பேர் பண்ணிக்கோங்க. பருத்தி எப்படி இருக்கும்? ரொம்ப தூய்மையா இருக்கும் இல்லையா? வெள்ளையா. இப்போ தூய்மையா இருக்கும். சேம் டைம் வந்து அந்த பருத்தி என்ன ஆகும்? காயாகி வெடிச்சு அதுல இருந்து திருந்தி அது அந்த திருப்பங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கும் இல்லையா பஞ்சுல. அப்போ திருந்திய பண்பு. அப்புறமா வந்து அது வந்து சீர்படுத்தணும். அந்த பஞ்சை சீர் பண்ணிதுன்னா நம்மளுக்கு பெட்டுக்கு துணிக்கு எல்லாமே இது பண்ணுவோம். அப்போ சீர்படுத்தணும். சீர்த்த நாகரிகம், தூய்மொழி, தூய்மையா இருக்கும். பஞ்சு வைட்ட தூய்மையா இருக்கும் இல்லையா? அப்போ தூய்மொழி அப்படின்னா அது பரிதிமார் கலைஞர், பருத்திமார் கலைஞர் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் வந்து சிலதான் இருக்கு. அதுல தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், இப்ரு, கிரேக்கம் ஆகியன. இதுல வந்து லத்தீனும் இப்ருவும் வந்து வழக்குல இருந்து போயிட்டு இன்றும் நிலைத்து நிற்கும் மொழிகள்ல நம்ம தமிழ் மொழியும் ஒன்று என்றதை கொடுத்திருக்காங்க. ஒரு மொழி வந்து நிலைத்து நிற்கணும்னா அதனுடைய பழமையும் வளமையும் மட்டும் போதாது. அந்த மொழி வந்து பேச்சு மொழியா இருக்கணும், எழுத்து மொழியா இருக்கணும், ஆட்சி மொழியாக இருக்கணும், நீதிமன்ற மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் வந்து நிலை பெற்றிடல் வேண்டும்னு சொல்றாங்க. இலக்கிய வளம், இலக்கண அரண், மிகுந்த சொல்வளம், வரலாற்று பின்னணி, தனித்தியங்கும் மாண்பு, காலத்திற்கேற்ற புதுமை என பல வகைகள்லையும் வந்து சிறப்பு வந்து பெற்றிருக்கணும். தமிழ் மொழிக்கு இது எல்லாமே வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து செம்மொழி தகுதிப்பாடுகள் அப்படின்ட்டு ஒரு 11 வந்து குறிப்பிடுறாங்க.
தன்மை தொன்மைன்னா பழமை இருக்கணும், பிறமொழி தாக்கமின்மை இருக்கக்கூடாது, பிறமொழி வந்து தாக்கம் இருக்கக்கூடாது, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமை பண்பு இருக்கணும், நடுவு நிலைமை, பண்பாடு, கலை, பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு என 11 தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் முஸ்தப்பாவும் மொழி வல்லுநர்களும் வரையறுத்திருக்காங்கன்றத சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, 11 தகுதி கோட்பாடுகள் அப்படின்னாவே 11ஆம் வகுப்பு. ஸோ நான் 11ஆம் வகுப்பு சேர்ந்தேன்னா முஸ்தப்பான்னுட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் 11ஆவது வந்து படிக்கிறோம். எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு 11 தகுதிகள் வந்து இருக்கு. எங்களுக்குன்னிட்டே ஒரு சிறப்பான 11 தகுதிகள் எனக்கும் என் ஃப்ரெண்டு முஸ்தப்பாக்கும் இருக்கு. முஸ்தப்பா அப்படின்ட்டு 11 தகுதி கோட்பாடுகள்னாவே 11th ஸ்டாண்டர்ட் என் ஃப்ரெண்டு பேரு முஸ்தப்பா, எங்களுக்கு 11 தகுதிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, அந்த மேப்பு பக்கத்துல சேம் டைம் அந்த இந்தியா மேப்பு கீழே இலங்கை இருக்கு இல்லையா, குமரி ஆறு, பேரியாறு, பருளியாறு, மேருமலை, இதெல்லாம் வந்து முன்னாடி அங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இது வந்து கடல் கோளால் வந்து இந்த இடம் எல்லாம் வந்து மூழ்கிட்டு இங்கதான் வந்து பழந்தமிழர் வந்து வாழ்ந்தாங்க. இது ஒரு குமரி கண்டம் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா லெமூரியா கண்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டமை வந்து வேற எப்படி அழைக்கிறாங்க, லெமூரியா கண்டம். இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழின்னு சொன்னவர் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழின்னு சொன்னவர் பரிதிமார் கலைஞர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாவனார், தேவநேய பாவனார். கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் எப்படி அழைக்கிறாங்க, வேற எப்படி அழைக்கிறாங்கன்னா லெமூரியா கண்டம். 11 தகுதி கோட்பாடுகளை பற்றி சொன்னவர் யாருன்னா முஸ்தப்பா. 11 தகுதி கோட்பாடுகளை பற்றி சொன்னவர் யாருன்னா முஸ்தப்பா. அடுத்து வந்து பாருங்க, முதல் மாந்தன் தோன்றிய இடம் எதுன்னா குமரி கண்டம் தான். அவங்க பேசிய மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குமரி கண்டத்துலதான் வந்து முதல் இடை தமிழ் சங்கங்கள் வந்து தோன்றி தமிழ் மொழியை வந்து வளர்த்திருக்காங்க. அந்த நிலப்பகுதி வந்து கடல் கோளால மூழ்கி விட்டதால 3வது தமிழ் சங்கம் எங்க தோற்றுவித்தாங்கன்னா நம்மளுடைய மதுரையில. இது எல்லா டீட்டெயிலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புது புத்தகத்திலையும் வந்து படிச்சிருப்போம். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி வந்து என்றுமுள்ள தென் தமிழ் அப்படின்னு என்னைக்குமே இருக்கக்கூடிய தென் தமிழ் அப்படின்ட்டு யார் சொல்றாரு, கம்பர் வந்து சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதனுடைய தொன்மை என்ன பழமையை கருதி வந்து என்றுமுள்ள தென் தமிழ் அன்னிட்டு கம்பர் வந்து சொல்றாரு. அடுத்து வந்து பாருங்க, தமிழ் ஒரு மொழி தான் வந்து பிற மொழி சொற்களை நீக்கினாலும் வந்து இனிதின் இயங்க வல்லது. ஸோ மற்ற மொழிகளுடைய வார்த்தைகளை நீக்கிட்டாலும் இனிமையா இயங்கக்கூடியது எதுன்னா நம்மளுடைய தமிழ் மொழி தான். மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி எதுன்னா நம்மளுடைய தமிழ் மொழின்றத சொல்றாங்க. தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குது. பிராக்கை முதலான வடப்புல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது அன்னிட்டு யார் சொல்றா, கால்டுவெல் வந்து சொல்றாரு. ஸோ மற்ற மொழிகளுக்கு கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் அதுக்கும் பிராகுயி முதலான வடப்புல மொழிகளுக்கும் தாய்மொழியாக வந்து நம்மளுடைய தமிழ் மொழி விளங்குதுன்னுட்டு யார் சொல்றாரு, கால்டுவெல் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு. 1800 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது. ஸோ நம்மளுடைய தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா 1800 மொழிகளுக்கு வந்து வேர் சொற்களை கொடுத்திருக்கோம், 180 மொழிகளுக்கு வந்து உறவு பெயர்கள். ஸோ அந்த 1800ல ஒரு 0 கட் பண்ணா 180. ஸோ 180 உறவு பெயர்கள் வந்து கொடுத்திருக்கோம். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்வது எதுன்னா தமிழ். ஸோ இந்த பேஜ்ல முக்கியமானது ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். முதல் மாந்தன் தோன்றிய இடம் எதுன்னா குமரி கண்டம். அவங்க பேசிய மொழி என்ன மொழின்னா தமிழ் மொழி தான். முதல் இடை தமிழ் சங்கங்கள் எங்க அமைச்சாங்கன்னா குமரி கண்டத்துல. 3வது தமிழ் சங்கம் எங்க அமைச்சாங்கன்னா இன்றைய மதுரையில. என்றுமுள்ள தென் தமிழ் அன்னிட்டு சொன்னவர் யாருன்னா கம்பர். எந்த மொழி பிற மொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லதுன்னா தமிழ் ஒன்றே. மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்ட மொழி எதுன்னா தமிழ்.
தமிழ் வந்து எந்தெந்த மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம், பிராக்வி முதலான வடப்புலி மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக விளங்குகிறது அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்கா? கால்டுவெல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. தமிழ் வந்து எத்தனை மொழிகளுக்கு வேர் சொற்களை கொடுத்திருக்குன்னா 1800 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் வந்து கொடுத்திருக்கு. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிறது எதன்னா தமிழ் மொழி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இயல், இசை, நாடகம் அப்படின்ட்டு முப்பெரும் பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழர் வந்து அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணமும் வந்து வகுத்திருக்காங்க. திருக்குறள் வந்து மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்துள்ளது. ஸோ மாந்தர்னா மக்கள் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வந்து எது வகுத்திருக்குன்னா திருக்குறள். உலக இலக்கியங்கள்ல முதன்மை பெற்றிருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள். ஸோ உலக இலக்கியங்கள்லே வந்து முதன்மையான இடத்தை எது பெற்றிருக்கு? நம்மளுடைய சங்க இலக்கியங்கள். இதனுடைய மொத்த அடிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 26,350. இது வந்து இப்ப நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 4 குரூப் 2வான்றது மறந்து போச்சு. பட் இப்போ நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே முக்கியம். ஸோ பழைய புத்தகத்திலேருந்து தான் இந்த டேட்டா எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஆலவா எண்ணிட்டு ஒன்று குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. அது வந்து 7th தமிழ் புத்தகம் ஓல்டு புத்தகத்திலேருந்து கேட்டிருந்தாங்க, மதுரை. ஸோ அதனால் பழைய புத்தகம் எல்லாமே படிக்கணும். முக்கியமாக வந்து 9th 10th இருந்து நிறைய கொஷின்ஸ் வருது. அதனால் இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமில் எங்கேருந்து தமிழ் எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. புது புக்கில் எடுக்கிறாங்க, பழைய புக்கில் எடுக்கிறாங்க, சிறப்பு தமிழ் எடுக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறது தெளிவாகவே படிச்சிருங்க. ஸோ சங்க இலக்கியங்கள்ல மொத்த அடிகள் எவ்வளோ? 26,350. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 26 இருக்குங்களா, 26ல இருந்து 1 தூக்கி போட்டா 2 3000, 6ல இருந்து 1 தூக்குறதால 5000. அப்போ 26 35 0, 26 35 0. ஸோ இத்தனை அடிகள் வந்து எதுல இருக்கு? சங்க இலக்கியங்கள்ல வந்து இருக்கு. இது போல விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள்ல வந்து உலகத்துல வேற எந்த மொழியிலையுமே இல்லைன்றத யார் சொல்லியிருக்கா? கமில் சுவலபில் வந்து சொல்லியிருக்காரு. கமில் சுவலபில். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த அளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேற எந்த மொழியிலுமே இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லே கொடுக்குறாரு. ஸோ பாரு அப்படின்ட்டு ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி ஏதாவது கொடுக்கணும். பட் இங்கே வந்து அவர் கம்முன்னு சொல்லிட்டு ஒரு பில்லு வந்து கொடுக்குறாரு. கமில் சுமுல பில் அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்ஸ் முல்லர் என்னும் மொழி நூல் அறிஞர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லேயே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டி இருக்கிறார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா முள்ளு குத்துன இடம் வந்து நம்மளுக்கு ஒரு மார்க் மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்போ வந்து அது வந்து புண்ணு மாதிரி ஆயிரும். அங்க இப்போ புண்ணான இடத்துல முள்ளு குத்துனா எப்படி இருக்கும்? பட்டை இடத்துலயே படுதப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? புண்ணு பட்டை இடம் அப்படின்னா பண்பட்ட. தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னா பண்பட்டனாவே அந்த புண்ணுல பட்டு இருக்கு. புண்ணு. ஸோ பட்டு இருக்குன்றது பண்பட்ட. எது? முள்ளு. அப்போ மார்க்ஸ் முல்லர் என்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும். முள்ளன்னாவே அதுக்கான ஒண்ணு இருக்குல்ல, பார்த்தா நம்ம பயப்பட தானே செய்யும். குத்துச்சுன்னா செம்மையா வலிக்கும். அப்ப அது வந்து முள்ளு கண்ணிட்டே தனியா இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டி இருக்கிறார். முல்லர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்க இலக்கியங்களை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா மக்கள் இலக்கியம் அப்படின்னு கருதுறாங்க. சங்க இலக்கியங்கள்ல எப்படி அழைக்கிறாங்க? மக்கள் இலக்கியம். தமிழ் இலக்கணம் வந்து படிக்க வந்து விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா கெல்லட். நமக்கு கட்லெட் வந்து தெரியும். கட்லெட்டு கெல்லட்டு அவரோட மீன் பண்ணி கட்லெட்டு சாப்பிட வந்து அது வந்து ஒரு விருப்பத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி கட்லெட் கெல்லட் அப்படின்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னா கெல்லட். கட்லெட் சாப்பிட விருப்பத்தை உண்டாக்கும். அதோட கம்பேர் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கெல்லட் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இலக்கண நூல்களில் மிகவும் பழமையான நூல் எதன்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் வந்து எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றுக்கும் வந்து இலக்கணத்தை வந்து சொல்லுது. தொல்காப்பியரின் ஆசிரியர் யாருன்னா அகத்தியர். அவர் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களை வந்து எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு அகத்தியர் எழுதிய அந்த 5 இலக்கண நூலுக்கு வந்து என்ன பெயர்னா அகத்தியம் என்றதுதான் வந்து பெயர். இவர் யாருன்னா தொல்காப்பியரின் ஆசிரியர் ஆகிய அகத்தியர்.
தொல்காப்பியரின் ஆசிரியர் யாரு? அகத்தியர். அவர் வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எண்ணிட்டு 5 இலக்கணங்களை வந்து எழுதியிருக்காரு. அந்த நூலுக்கு பெயர் என்னன்னா அகத்தியம். அடுத்து வந்து பாருங்க, ஒன்றே குலம் ஒருவனை தேவன் அன்னிட்டு யார் சொல்லியிருப்பா? திருமூலர் வந்து சொல்லியிருப்பாங்க. தீதும் நன்றும் விளைவது அவரவர் செயலால் என்றுணர்ந்தவர் யாரு? அவங்களுடைய செயலால் தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளிரன் பார்த்திருப்போம் இல்லையா கணியன் பூங்குன்றனார். அவர் தான் என்ன சொல்லியிருப்பாரு? தீதும் நன்றும் விளைவது அவரவர் செயலால். ஸோ இது வந்து நம்ம வாழ்க்கையிலேயே பயன்படுத்துவோம். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படின்ட்டு. செம்புல பெயர் நீர் போல அன்புள்ளம் கொண்டனர் அப்படின்னா குறுந்தொகை. செம்புல பெயர் நீர் போல அன்புள்ளம் கொண்டனர் அன்னிட்டு எதுல சொல்லியிருக்காங்க? குறுந்தொகையில வந்து சொல்லியிருக்காங்க. அன்பு உள்ளம் அண்ணாவே குறுந்தொகை என்ன? தோகை போன்ற பெண். ஸோ என்னுடைய வீடியோஸ் பார்த்திருந்தா குறுந்தொகைக்கு இதை தான் சொல்லியிருப்பேன். எங்க குறுந்தொகை வந்தாலும் தோகை போன்ற ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு. இப்போ அன்புள்ளம் அண்ணாவே அந்த பொண்ணுங்களுக்கு தான் அன்பான உள்ளம். பேசிக்காவே அப்படித்தானே சொல்லுவாங்க. பொண்ணுங்கன்னா சாஃப்ட், பொண்ணுங்கன்னா லவ் அப்படின்ட்டு. அதிகமான லவ் அவங்க கிட்ட தான் இருக்கும். அதிகமான சாஃப்ட், அவங்க தான் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க, நிறைய பொறுத்து போவாங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அன்புள்ளம் கொண்டவர். செம்புல பெயர் நீர் போல அன்புள்ளம் கொண்டவர்னா தோகை போன்ற பெண்ணுன்னா குறுந்தொகை அப்படின்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேஜ்ல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழை வந்து முப்பெரும் பிரிவுகளாக வந்து பிரிச்சிருப்பாங்க. எப்படி? இயல், இசை, நாடகம். தமிழ் வந்து வாழ்வியலுக்கான இலக்கணம் பண்ணிட்டு அகம்புறம் அப்படின்ட்டு வகுத்திருப்பாங்க. மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்தது எதுன்னா திருக்குறள். உலக இலக்கியங்கள்ல முதன்மை பெற்றது எதன்னா சங்க இலக்கியங்கள். எத்தனை அடிகள் கொண்டது மொத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26, 35, 0. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேற எந்த மொழியிலையும், சங்க இலக்கியங்கள் நம்ம மொழியில உருவாக்கப்பட்ட இந்த அளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேற எந்த மொழியிலுமே இல்லை அப்படின்ட்டு யார் சொல்றாங்க? கமில் சூல பில். தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டி இருப்பவர் யாருன்னா மார்க்ஸ் முல்லர். சங்க இலக்கியங்களை வந்து வேற எப்படி அழைக்கலாம்? மக்கள் இலக்கியம். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அன்னிட்டு யார் சொல்லியிருக்கா? கெல்லட். இலக்கண நூல்களில் மிகவும் பழமையானது எதன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து எழுத்து சொல் பொருள் என 3க்கும் வந்து இலக்கணத்தை வந்து சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியரின் ஆசிரியர் யாருன்னா அகத்தியர். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய 5 இலக்கணங்களை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா அகத்தியர். அந்த நூலுக்கு என்ன பெயர்னா அகத்தியம் என்று பெயர். ஒன்றே குலமன் சொன்னது திருமூலர். தீதும் நன்றும் விளைவது அவரவர் செயலால் அன்னு யார் சொல்லியிருக்கா? கணியன் பூங்குன்றனார். செம்புல பெயர் நீர் போல அன்புள்ளம் கொண்டனர் என்றது எதில் இடம் பெற்றிருக்கு? குறுந்தொகை. அடுத்து வந்து பாருங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். திருவள்ளுவர் வந்து திருக்குறள்ல வந்து இடம் பெற்றிருக்கு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொன்னது யாருன்னா திருமூலர். பிறன்மனை நோக்கா பேராண்மை என்றது திருவள்ளுவர். பிறன்மனை நோக்கா பேராண்மை, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லாம் வந்து திருவள்ளுவர். யாதும் ஊரே ஏவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார் புறநானூற்றுல வந்து இடம் பெற்றிருக்கும். கணியன் பூங்குன்றனார் ஒரே ஒரு பாடல் தான் ஏற்றிருப்பாரு. அந்த ஒரு பாடல் புறநானூற்றுல தான் இடம் பெற்றிருக்கும். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் இதற்காகவே வந்து அவரு செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு எதுல சொல்றாங்க? திருக்குறள்ல வந்து சொல்றாங்க. குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எதன்னா சிலப்பதிகாரம். மக்கள் காப்பியம் எதுன்னு பார்த்தோம்? சங்க இலக்கியம். மக்கள் இலக்கியம் பண்ணிட்டு பார்த்திருப்போம். மக்கள் இலக்கியம் சங்க இலக்கியம். குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோருக்கு அரங்கூற்றாகும் என்ற அறநெறியை உலகாள்வோருக்கு உணர்த்துகிறது. எது? சிலப்பதிகாரம். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அன்னிட்டு யார் சொல்றாங்கன்னா முனைவர் எமினோ அவர்கள் வந்து சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, எமினோன்றத யமன் அன்னிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. யமன் வந்து என்ன சொல்றாரு? அவர் வந்து அவருடைய வேலை என்ன? நம்ம கேட்ட வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் வருவாரு, சாகடிப்பாரு, ஒரு கயிறு வச்சிருப்பாரு, கொன்று மனுஷங்க அவங்களுடைய விதி முடிஞ்சா அவங்கள வந்து
சாகடிச்சிருவாரு அப்படின்ட்டு யமன் வந்து கூட்டு போயிடுவாரு அப்படின்னு பார்த்துருப்போம். பட் அவர் வேலையை பக்கமா நம்ம மொழியை பத்தி பெருமையா சொல்றாரு. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் வந்து சொல்லுது அப்படின்ட்டு யமனே சொல்றாரு என்ற மாதிரி எமினோ என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மொழிக்கு 33 ஒலிகள் வந்து இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. 33. ஆனா தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா 500 ஒலிகளை வந்து கொண்டு இருக்கு என்றது சொல்றாங்க. அடுத்து வந்து பாருங்க, தமிழ் வந்து செம்மொழி அப்படின்ட்டு அறிவிக்கணும் அப்படின்ட்டு 1901 வந்து தொடங்குறாங்க. செம்மொழின்னுட்டு தமிழ் மொழியை அறிவிக்கணும் அப்படின்ட்டு. கடைசியா வந்து 2004 நடுவண் அரசு அக்டோபர் மாதத்துல வந்து தமிழை வந்து செம்மொழியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் வந்து திருக்குறள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் திருமூலர். பிறன்மனை நோக்கா பேராண்மை என்றது திருக்குறள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். இது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றது திருக்குறள். குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும் என்றும் அறநறியை உலகாழ்வோருக்கு உணர்த்துவது எந்த நூல்னா சிலப்பதிகாரம். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது யார் சொல்லியிருக்காங்க? எமினோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மொழிக்கு வந்து எத்தனை ஒலிகள் வந்து இருந்தால் போதும்னா 33. தமிழ் வந்து எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளதுன்னா 500. தமிழ் வந்து செம்மொழியா அறிவிக்கணும் எப்போ வந்து தொடங்குறாங்க, அந்த முயற்சியை எப்போ தொடங்குறாங்கன்னா 1901. நடுவண் அரசு வந்து தமிழை செம்மொழியாக எப்போ அறிவிக்கிறாங்கன்னா 2004 அக்டோபர் மாசம். தமிழர் மனித வாழ்வை வந்து அகம்புறம் என பிரிச்சாங்க. குமரிகண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ். 2004 அக்டோபர் திங்களில் தமிழ் மொழியை செம்மொழியாக நடுவண் அரசு வந்து அறிவித்தது. தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியில் அறிஞர் வந்து மார்க்ஸ் முல்லர். பண்பட்ட மொழி, பண்ணு புண்ணு பட்ட இடத்துலயே படுது, அப்போ முள்ளர் அப்படின்னு சொல்லியிருப்போம். 16 செவ்வியல் தன்மைகளை 16 விஷயம் சொல்லணும்னா பாவம் தானே. பாவனார்னா தேவநேய பாவனார். இன்றைய மதுரையில வந்து 3ஆம் தமிழ் சங்கம் இருந்தது. அடுத்து அறிந்து கொள்வோம்ல வந்து கொடுத்திருக்காங்க செம்மொழி காலக்கோடு. 1901 மதுரை தமிழ் சங்க இதழ் எதன்னா செந்தமிழ் என்ற ஒரு இதழ் வந்து யாருடையதுன்னா மதுரை தமிழ் சங்க இதழான செந்தமிழ்ல பரிதிமார் கலைஞர் வந்து ஒரு கட்டுரை வெளியிடுறாரு. என்ன பெயர்லன்னு பாத்தீங்கன்னா உயர்தனி செம்மொழி என்ற ஒரு கட்டுரையை வந்து யார் வெளியிடுறாரு? பரிதிமார் கலைஞர். எப்போன்னா 1901. ஸோ பரிதிமார் கலைஞருடைய காலம்னு பாத்தீங்கன்னா 1870 இருந்து 1903 வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு. கரெக்டா 33 வருஷம் வாழ்ந்திருப்பாரு. அவர் இருக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி 1901 உயர்தனி செம்மொழி என்ற கட்டுரையை மதுரை தமிழ் சங்க இதழான செந்தமிழ்ல வந்து வெளியிடுறாரு. அடுத்து வந்து 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபையில தமிழை வந்து செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றி இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் வந்து அனுப்புறாங்க. யாரு? மேலை சிவபுரி சன்மார்க்க சபை 1918. அடுத்து அதே 1918 சைவ சித்தாந்த மாநாட்டுல செம்மொழியாக வந்து தமிழை அறிவிக்கணும் அப்படின்ட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து மேலை சிவபுரி சன்மார்க்க சபையிலையும் தமிழை செம்மொழியாக்கணும்னுட்டு தீர்மானம் நிறைவேற்றி இந்திய அரசுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்புறாங்க. அதே 1918 சைவ சித்தாந்த மாநாட்டிலையும் வந்து தமிழை வந்து செம்மொழியாக அறிவிக்கணும்னுட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றாங்க. 1919 ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட 1919 கரந்தை தமிழ் சங்கம் தமிழை வந்து செம்மொழியாக அறிவிக்கணும்னுட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றாங்க. கரந்தை தமிழ் சங்கம் 1919. 1966 உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பாவனரால் எழுதி வெளியிடப்பட்டது. இது ரொம்ப முக்கியம், தெளிவா பாருங்க. உயர்தனி செம்மொழி கட்டுரை அப்படின்னா பரிதிமார் கலைஞர். உயர்தனி செம்மொழி என்ற ஆங்கில நூல்னா தேவநேய பாவனார். எப்ப எழுதுறாரு? 1966. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது எப்பன்னா 2004 வந்து அறிவிச்சிருப்பாங்க.
அடுத்து வந்து பரிதிமார் கலைஞர் பத்தி கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான டீடைல் வந்து இருக்கு. இந்த வீடியோ லாங்கா போறதால பரிதிமார் கலைஞர் இலக்கணம் அதுக்கப்புறம் புக் பேக்ல நிறைய டீடைல் இருக்கு. அது செப்பரேட் வீடியோவாவே கொடுக்குறேன். ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர்லே வந்து நிறைய டீடைல் வந்து கொடுத்திருக்காங்க. திருக்குறளே வந்து 20ன்றதால வீடியோ லென்த்தா வந்துட்டு ஸோ இன்னொரு பார்ட் 2 வீடியோல ரிமைனிங் இருக்கிறத போடுறேன். தேங்க்யூ.